வணக்கம். லிட்ரேச்சர் சம்மரி சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நாவல் த ஃபால் பை ஆல்பர்ட் கேமு. ஸோ ஆல்பர்ட் கேமுவோட நாவல்ஸ் ரொம்ப தனித்துவமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவர் நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர் 1957 வாங்கியிருக்காரு. ஸோ நிறையா ஃபிலாசாபிக்கல் ஐடியாஸ் இருக்கிற மாதிரி தான் இவரோட நாவல்ஸ் அமைஞ்சிருக்கும். அப்சர்டிசம் அண்ட் எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அப்படிங்கிறதா இவரோட மெயினான தீம்ஸ். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அது 46 இயர்ஸில் ஒரு கார் கிராஷில் இறந்துட்டார். இவரோட நேஷ்னாலிட்டி ஃப்ரெஞ்ச் அல்ஜீரியன் நேஷ்னாலிட்டி. ஸோ இதான் இந்த ஆத்தர் பற்றின டீட்டெயில்ஸு. இவரோட மேஜர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ரேஞ்சர், த மித் ஆஃப் சிசிஃபஸ், த பிளேக், த ரிபல். ஸோ இதெல்லாம் தான் இவரோட முக்கியமான ரொம்ப ஃபேமஸான ஒர்க்ஸு. இவரோட ரைட்டிங் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும், ஃபிலாசாபிக்கலாக இருக்கும். நிறையா சைக்காலஜிக்கல் இன்ட்ரோஸ்பெக்ஷனும் அதுக்குள்ளே இருக்கும். ஸ்ட்ரக்சர்டு டைலாக்ஸ் இருக்கும், மோனோலாக்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு ஃபிலசாபிக்கலாக ஒரு மெட்டஃபாரிக்கலாக எழுதுவார். இவரோட தீம்ஸ் அப்சர்டிட்டி, மாரல் ஆம்பிக்விட்டி, ஐசோலேஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதெல்லாம் இவரோட ஃபேமஸான தீம்ஸ். ஸோ இந்த டெக்ஸ்ட் த ஃபால் அப்படிங்கிற அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த டெக்ஸ்ட் இந்த நாவல் பப்ளிஷ் ஆன இயர் 1956. ஸோ இது ஒரு ஃபிலசாபிக்கல் நாவல். ஸோ அவரோட ஸ்டைல் தான். ட்ரமாட்டிக் மோனோலாகாக இந்த நாவல் அமைஞ்சிருக்கு. அதாவது ஒருத்தங்க கிட்ட ஒருத்தர் அவரோட கதையெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே கேரக்டர் தான் பேசிகிட்டு இருப்பார். அது யார் அப்படின்னா ஜீன் பாப்டிஸ்ட் கிளமென்ஸ் அப்படிங்கிறவர். இதோட செட்டிங் எங்கே நடக்குது இந்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர்டாமில் நடக்குது. இதோட ஜானர் சைக்கலாஜிக்கல் ஃபிலசாபிக்கல் ஃபிக்ஷன். இது கன்ஃபெஷனல் ஃபிக்ஷன் அப்படின்ற கேட்டகரியிலையும் வருது. ஏன்னா அவர் பண்ணின அந்த சின்ன கன்ஃபெஸ் பண்ணுற மாதிரி இந்த நாவலோட தீம்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த நாவலோட டோன் பார்த்தீங்கன்னா சினிக்கல், ஐரானிக் அண்ட் இன்ட்ரோஸ்பெக்டிவ். ஸோ இதான் இந்த நாவலோட டோன். ஸோ இந்த நாவல் ஆரம்பிக்கும்போது இதோட செட்டிங் எங்கே இருக்குன்னா மெக்சிகோ சிட்டி பார் இன் ஆம்ஸ்டர்டாம். ஆம்ஸ்டர்டாமில் மெக்சிகோ சிட்டி பார் அப்படிங்கிற அந்த பிளேஸில் இந்த கதை நடக்குது. ஸோ கிளமென்ஸ் அப்படிங்கிறவர் அங்கே இருக்கிறாரு. இந்த ஸ்டோரியில் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஜீன் பாப்டிஸ்ட் கிளமென்ஸ் அப்படிங்கிறவரை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் த்ரூ அவுட் இந்த ஸ்டோரி வருவார், ப்ரொட்டகனிஸ்ட். ஸோ இந்த கிளமென்ஸ் என்ன பண்ணுறாருனா ஒரு ஸ்ட்ரேஞ்சரை இந்த ஆம்ஸ்டர்டாம் பாரில் மீட் பண்ணுறாரு. அந்த பாரோட பேர் தான் மெக்சிகோ சிட்டி பார். ஸோ அங்கே மீட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த கிளமென்ஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லாயராக இருக்கிறாரு. பாரிஸில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லாயர். இவர் இப்போ அவர் என்னன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறாரு அப்படின்னா ஜட்ஜ் பெனிடென்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அவரோட சின்ஸை அவர் கன்ஃபெஸ் பண்ணுறது மூலிமா மற்றவங்களோட சின்ஸையும் அவங்க கன்ஃபெஸ் பண்ண வைக்கிறார். ஸோ அதனால அவர் ஜட்ஜ் பெனிடென்ட்னு அவரே அவரை சொல்லிக்கிறாரு. சரி, அந்த லிசனர் யார் அப்படின்றது நமக்கு அந்தளவுக்கு சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த லிசனரை நான் வாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இவர் பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறாரு. அந்த லிசனரை கூப்பிட்டுட்டு போகிறாரு. உங்களை வீடு வரலையும் நான் நடந்துட்டு வரலாம், நம்ம நடந்துகிட்டே பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஸோ அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது வழியில். அந்த பிரிட்ஜு பார்க்கும்போது இவருக்கு ஒரு சில ஞாபகங்கள்லாம் வருது. இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது அவருக்கு நிறைய ஞாபகம் வருது. எஸ்பெஷலி பீப்புள் அந்த பிரிட்ஜிலேருந்து குதிச்சு இறந்து போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி பேசிகிட்டே இவங்க 2 பேரும் போகிறாங்க. இந்த கிளமென்ஸ் இருக்கிறார் இல்லையா, அவரோட பாஸ்ட் லைஃப்பை பற்றியெல்லாம் இந்த லிசனர்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் ஒரு லாயராக இருந்திருக்காரு. அந்த லாயராக இருந்தப்போ நிறையா புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது இவரை சுப்பீரியராகவும் ஃபீல் பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹெல்ப் பண்ணதில் இந்த மாதிரியும் ஒரு மோட்டிவ் இருந்தது அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாரு. அப்போது ஒரு நாள் நைட்டு இவர் ரிவர் செயின் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ரிவர் பக்கத்தில் தான் இவர் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கிறாரு. அப்போ ஒரு சிரிப்பு சத்தம் இவருக்கு கேட்குது. ஸோ அந்த சிரிப்பு சத்தம் இவருக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஸோ அது என்னமோ ஒரு அமானுஷ்யம் மாதிரி இவருக்கு தோணுது.
வாழ்க்கையில் நிறைய இடத்துல இவர் வந்து செல்ஃபிஷாக இருந்திருக்காரு. ஸோ அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமும் பற்றி இந்த லிசனர்கிட்ட சொல்கிறாரு. அவர் நினச்சும் வந்து பார்க்குறாரு. ஏன் இந்த மாதிரி ஒரு சிரிப்பு சத்தம் அவருக்கு கேட்குது அப்படின்னாக்க, ஒரு தடவை இவர் வந்து இந்த பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு யங் உமன் வந்து அந்த பிரிட்ஜிலேருந்து ரிவரில் குதித்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த உமன் வந்து ஃபஸ்ட்டு குதிக்க போகிறப்போ வந்து அழுதுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ இவர் இருந்து என்ன ஏதுன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் இவர் என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்காம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த இடத்த விட்டு நடந்து வந்துட்டார். நடந்து ஹீ வாக்ட் அவே. அங்கேருந்து அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு இவர் வந்துட்டார். எதுவுமே நடக்காத மாதிரி வந்து இவர் வந்துட்டார். ஸோ அந்த கில்ட் ஃபீலிங் இவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அப்போயிலேருந்தே வந்து அவருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சான வாய்ஸஸ், விஷுவல்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து தெரியுது. ஸோ இந்த மொமெண்ட் அவர் வந்து இந்த பொண்ணை அங்கேருந்து என்ன ஏதுன்னு பேசியிருக்கலாம். இல்லை அவங்கள வந்து நீங்கள் இந்த மாதிரி குதிச்சிடாதீங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். அவங்கள வந்து காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இவர் வந்து அதை பண்ணல. ஸோ அதுவே வந்து இவருக்கு ரொம்ப ஹாண்டிங்காக இருக்குது. இவரை பற்றின இவருக்கு இருக்கிற அந்த இம்ப்ரெஷனே வந்து மாறிப்போச்சு. அவரோட செல்ஃப் இம்ப்ரெஷன் இருக்கும் இல்லையா, அதுவே வந்து மாறிப்போச்சு. அது வரலையும் அவர் வந்து தன்னை சுப்பீரியராக உணர்ந்தார். இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அவர் ரொம்ப இன்ஃபீரியராக அவரையே வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தவங்க என்ன உன்னை பற்றி நினைப்பாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து நீ நினச்சிட்டு அந்த இடத்த விட்டு நவுந்து வந்திருக்க. இல்லைனா அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா அந்த பொண்ணு என்னோட உயிரோடு இருந்திருப்பா அப்படிங்கிற இந்த மாதிரியான தாட்ஸ் தான் அவருக்குள்ளே ரொம்ப அதிகமாக ஓடிட்டே இருந்தது. ஸோ அதுலேருந்து அவர் வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கிறாரு. ஸோ இது வந்து பப்ளிக்காக ஒரு கன்ஃபெஷன் வந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியும் அவர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாரு. ஆனாலும் கன்ஃபெஸ் பண்ணுறதுனால என்ன ஆக போகுது? ஒன்றும் அந்த போன உயிர் வந்து திரும்பி வர போகிறதில்ல. ஸோ அந்த கன்ஃபெஷனும் வந்து இவருக்கு ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து இவரே வந்து தன்னை ஒரு பேட் ஹேபிட்ஸ் சைடு வந்து திருப்பிட்டார். விமன் பின்னாடி போகிறது, ட்ரிங்க் பண்ணுறது, இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ்லையும் வந்து இன்வால்வ் ஆனார். அதை டைவர்ஷனுக்காக இதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தார். அந்த டைவர்ஷன்ஸ்னாலையும் வந்து இவருக்கு எந்த ஒரு நிஜமான ஒரு டைவர்ஷன் வந்து கிடைக்கல. அவரோட கில்ட் வந்து சப்ரெஸ்ஸே ஆகலை. ஒரு தடவை அவர் க்ரூயிஸில் போயிட்டுருக்கும்போது கீழே குப்பை மிதந்துட்டு இருந்ததை பார்த்துட்டு ஏதோ ஒரு மனுஷன்தான் வந்து ட்ரவுன் ஆகுறான் அப்படின்னு சொல்லி நினச்சிப்பார். ஸோ இந்த மாதிரி அவருக்கு எப்பவுமே அந்த பொண்ணு காப்பாற்றாதது வந்து ஒரு கில்ட்டியாக ஃபீலிங்காகவே வந்து இருந்துகிட்ருக்கும் அவருக்குள்ள. ஸோ அந்த உமன் இன் பிளாக் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குதிச்சு இறந்தாங்க இல்லையா, அந்த உமனை வந்து உமன் இன் பிளாக் ஸோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ட்ராஷ் வந்து மிதந்துட்டு இருந்தப்போ கூட அந்த உமன் அங்கே வந்து இறந்து கிடக்கிற மாதிரி அவருக்கு வந்து தோணும். ஸோ அந்த கில்ட்டி ஃபீலிங் அவருக்குள்ளே எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனாலவே கொஞ்சம் வேவர்டாக தான் அவர் இருப்பார். இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னாக்கா, பீப்புள் வந்து அவங்க இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. இது வந்து எந்த ஒரு விதத்துலேயும் வந்து அதை மாற்றிக்கவே முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் எல்லாருக்குள்ளேயும் வந்து இருக்குது. யாருமே வந்து இன்னசென்ட் அப்படின்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த உலகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளை ஜட்ஜ் பண்ண தான் நினைக்குமே தவிர, யாருமே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டோம் அதை திருத்திக்க விரும்புகிறோம் அப்படின்னா நம்மளை வந்து மன்னிக்கிறதுக்கு யாருக்குமே வந்து மனசு இருக்காது. ஆனால் எல்லாரும் வந்து ஜட்ஜ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த லிசனர்கிட்ட எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இவ்வளோ கில்ட்டி ஃபீலிங்கோட சுற்றிட்டு இருக்கிற தன்னை வந்து அவர் ஜீசஸ் கூட கம்பேர் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணிப்பியும் பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் சின்ன வயசில் அவருக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் சொல்கிறாரு லிசனர்கிட்ட. ஸோ லிசனர் வந்து பொறுமையாக கேட்டுட்ருக்காரு. ஸோ அந்த லிசனர்கிட்ட என்ன சொல்கிறாரு, இவர் வந்து சின்ன வயசில் வந்து நாசி ப்ரிசன் கேம்பில் வந்து மாட்டிக்குவார். World War II அப்போ இந்த நாசி ப்ரிசன் கேம்பில் வந்து மாட்டிக்குவார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 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 ரொம்ப வயசானவரோட ஒரு வாட்டர் இருக்கு இல்லையா, வாட்டர் ரேஷன் பொருட்கள், அதாவது வாட்டரு ஃபுட் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை எடுத்து இவர் வந்து கன்சியூம் பண்ணியிருப்பார். அந்த மேன் வந்து இறந்து போயிருப்பார். ஸோ அங்கேயே வந்து இவரோட கில்ட் ஃபீலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னொருத்தருக்கு வச்சுருந்த அந்த ரேஷனை வந்து இவர் வந்து கன்சியூம் பண்ணி தான் இவர் வந்து இவரோட வாழ்க்கையே வந்து சர்வைவ் ஆகிருக்காரு.
அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில இவரோட கில்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இவர் பண்ணின தப்பெல்லாம் வந்து சொல்கிறாரு. ஒன்று வந்து இந்த நாசி பிரிசன் கேம்பில் வந்து இன்னொரு ஆளோட ரேஷன் பொருட்கள், வாட்டர், அப்புறம் ஃபுட்டெல்லாம் வந்து திருடினது. அப்புறம் இவர் வந்து ஒரு பெயிண்டிங்கை வந்து ஸ்டீல் பண்ணியிருப்பார். த ஜஸ்ட் ஜட்ஜஸ் அப்படிங்கிற பெயிண்டிங். அந்த பெயிண்டிங் வந்து ஒரு ஸ்டோலன் பெயிண்டிங். அது வந்து இவர்கிட்ட தான் இப்போ இருக்கும். அவர்கிட்ட அது கிடச்சும் அது வந்து அவர் ரிட்டர்ன் பண்ணவே இல்லை. அவர் நிஜமாவே நல்லவராக இருந்திருந்தால் அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். அவருக்கு என்ன தான் கில்ட்டி ஃபீலிங்காக இருந்தாலும் அதை வந்து அப்படியே தான் வச்சிட்ருக்கிறாரு. அதை வந்து திரும்பி கொடுக்காததுக்கு நிறைய ரீசன்ஸ் சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணிகிட்ருக்காரே தவிர அதை வந்து திரும்பி கொடுக்கவே கிடையாது. ஸோ இவர் லாயராக இருக்கும்போது மற்றவங்க வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணும்போது இவர் வந்து மாரலி சுப்பீரியர் அப்படின்ற அந்த ஃபீல் வந்து இவருக்கு கிடைக்குது. ஸோ இவர் இத்தனை சின்ஸ் வந்து பண்ணியிருந்தாரும், ஒரு இடத்துல வந்து இக்னோர் பண்ணியிருக்காரு. ஒரு பொண்ணு இறக்கும்போது ஒரு ஆளோட வாட்டரையே வந்து சர்வைவலுக்கு வச்சுருந்த வாட்டரையே எடுத்து குடிச்சு இவர் உயிர் வாழ்ந்திருக்காரு. ஒரு பெயிண்டிங் வந்து காஸ்ட்லியான பெயிண்டிங் வந்து திருடி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இவர் பண்ணியிருந்தாலும் மற்றவங்களோட சின்ஸை வந்து கன்ஃபஸ் பண்ணும்போது இவருக்கு வந்து மாரலி சுப்பீரியராக வந்து இவருக்கு வந்து தோணுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த லிசனர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்னும் ஒரு தடவை எனக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த உமனை வந்து காப்பாற்றுவேன். நான் வந்து என்னோட உண்மையான முகத்தை வந்து காட்டி அவளை வந்து போய் சாக வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஒரு கில்ட் மட்டுமாவது என்னால் குறைய வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதான் வந்து இந்த நாவல் த ஃபால். ஸோ இதோட தீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கில்ட் அண்ட் இன்னசென்ஸ், ஹிப்போக்ரிசி அண்ட் செல்ஃப் டிசெப்ஷன், ஏலியனேஷன், ஜட்ஜ்மெண்ட், ஃப்ரீடம் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, த அப்சர்ட். ஸோ இதெல்லாம் தான் இதோட தீம்ஸ். ஸோ இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் வந்து உங்களுக்காக டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நாவல் த ஃபால் பை ஆல்பர்ட் கேமு, இதோட சம்மரி உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.